வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இன்ட் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து அப்படியே பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து 3 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகுதான்றதை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீனில் கவர் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே ஷோ ஆகணும். அப்போ தான் நமக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க மைனஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம எந்த எஃபெக்ட்ஸை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படின்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணால் ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் ஜூம் அவுட்டில் ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண மாட்டி டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களே கூட ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம இன்னொரு ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி அப்படியே ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்த்டே இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த க்ரீன் அந்த ரெட் கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 இருக்கிறத மட்டும் ஒரு 40 செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் வந்து எந்த ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு இதில் வந்து இந்த ஆங்கிள் அந்த ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரேம் அளவுக்கு எகைன் இது ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பேக்கில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக வந்து வீடியோ இருக்கும். இப்போ எகைன் வீடியோவில் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆடியோவுமே கொடுக்கல. ஸோ அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் பர்த்டே சாங்ஸாக பர்த்டேக்கு மேக் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்கிறேன், நான் வந்து எந்த ஒரு சாங்குமே கொடுக்கல. அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்ஸ் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.